கேன்சர்ங்கிறது ஒரு வரம். ஒரு வீரனுக்கு ஒரே ஒரு முறை தான் சாவு. இது கடைசி, ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூவா கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. CSC கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC ஈவன் நான் சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம் இந்த செத்தா உங்களெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். 3 days என் பாடி இங்க இருக்கணும். 3 days இந்த டேபிள்ல இருக்கணும். இந்த டேபிள் அப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இங்கதான் வச்சிருக்கணும். வாழ்க்கை நம்ம வரணும்னு நினைக்கவே இல்லை. சாவுங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம். என்ன சார் அது? அதாவது ஆண்டவன் வந்து நீ பண்ணக்கூடியதெல்லாம் நீ பண்ணிக்கூடாதுன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்க உங்களுக்கு தூக்கு போடும்போது ஒரு நாள் கொடுப்பாங்க, உனக்கு என்னடா சாப்பாடு வேணும்னு ஒரு வாரம் கேட்பாங்க. அதை கேட்கறத நிற்பாடுவாங்க. எனக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ ப்ராப்ளம் ஒரு மாசமோ எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் அது. சாவு என்பது மீண்டும் எழுவது தான். ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த பிறகுதான் நான் சொன்ன சொற்களும் இது வரும். இது கடைசி, ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூவா கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஓம் ஓம் ஓம். ஒலிம்பிக் மெடல் நத்திங் பட் ஒலிம்பிக் மெடல். என்ன ஆச்சரிய. வணக்கம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்க தோணுது. முதல்ல தைரியமா இருக்கேன். நான் சொல்ல விரும்புறதெல்லாம் கேன்சர் வந்துடுச்சு, சாக போறாரு, ஐயோ அவரு இப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்கேன், ரொம்ப தைரியமா இருக்கேன், ரொம்ப முடிவோடு இருக்கேன், ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கேன். கேன்சருங்கிறது ஒரு வரம். அதுல பிளட் கேன்சர் மாபெரும் வரம். எனக்கு பிளட் கேன்சரை விட குறியது இருக்கு. என்ன இருக்குன்னா ஏப்ளாஸ்டிக் அனீமியா. அந்த கேன்சரையும் தாண்டியது இருக்கு. ஸோ ஐ எம் அப்சல்யூட்லி ரொம்ப தெளிவாக இருக்கேன். கோழைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் சாவு இருக்கு. ஒரு வீரனுக்கு ஒரே ஒரு முறை தான் சாவு. அந்த ஒரு முறைக்காக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கராட்டே. கராட்டே என்னென்ன சும்மா அது வந்து நினச்சோம்னா, கராட்டே எதை டீச் பண்ணது? கொல்றதுக்கும் சாவறதுக்கும் தயாராக இருப்பவன் தான், தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வன் தான் கராத்தே வீரன். அந்த பாதுகாக்கக்கூடிய டைமில் சாவு வந்து அது என்ன ஒரு பெரிய விஷயம். 2 தான் இருக்கும். வாழப்போகிறோம், எல்லாரும் தான் வாழப்போகிறோம், எல்லாரும் தான் சாரோம். வாழ்க்கை நம்ம வரணும்னு நினைக்கவே இல்லை. சாவுங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம். ஸோ அதை பார்த்து ஏன் பயப்படணும்? டெத் இஸ் இன்எவிட்டபிள், பட் த பியூட்டி இஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெத். சார், எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் பாஸ், பாசிட்டிவ் என்ன பாஸ், நீங்களே பார்த்து தான் இருக்க போகிறீங்க. டாக்டர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கோ நாளைக்கோ அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த இது என்னன்னா, இட் இஸ் கால்ட் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. புற்றுநோயில் நம்மளோட எலும்பு மஜ்ஜை என்ன பண்ணோம்னா, புற்றுநோய் செல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும். பிளட் கேன்சர். பட் இப்போ என்னோட சுச்சுவேஷனில் எந்த பிளட்டையுமே கொண்டு வரல. எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபேக்ட்ரி ஸ்டாப் ஆயிடுச்சு. பிளட், அதாவது ஒரு நாள் நான் வாழணும்னா 2 பாட்டில் பிளட்டு, 1 பாட்டில், 1 யூனிட் பிளேட்லெட்ஸ், இல்லைன்னா 4 பாட்டில் பிளேட்லெட்ஸ் கொடுத்தா தான் ஒரு நாள் தாண்டும். அது கூட ஒரு 4-5 முறை தான் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பாடி ஏற்றுக்காது. கேன்சரில் நீங்கள் பிளட் கேன்சரில் கூட நீங்கள் ஒரு வருஷம் இருந்துட்டாங்க, ஒரு 6 மாதம் இருந்தாங்க, 2 வருஷம் இருந்தாங்க அப்படின்ட்டாங்க. இதில் வந்து இதே இல்லை. ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. பிளட் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டும்பாங்க. ஒருத்தரோட இதே பிளட் டைப்பில் இருக்கிற ஒருத்தரோட மஜ்ஜை எடுத்து, அது குறிப்பாக வந்து சொந்தக்காரங்கள்லேருந்து எடுத்து அதை நம்ம எலும்பில் போடணும். அது 30 வயசு இருக்கிறவங்க, 40 வயசு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். 50 வயசுக்கு மேலேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. இது என்னோட மனசை ரொம்ப உடைச்சிருச்சு. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் ஒரு 3-4 நாள் தூங்கலை. ஏன்னா வேற என்ன கிரவுண்டிங்கே பார்க்கணும். அப்போ தான் இரும்பும்போது எனக்கு பிளட் வர ஆரம்பிச்சது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாக் மட்டும்தான் இது கிரியேட் பண்ணி. நமக்கு நான் சிகரெட் குடிக்கிறது கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனி பேட் ஹேபிட்ஸ். எப்போவாவது ஒரு பார்ட்டியில் போனால் ஐ டேக் அ ட்ரிங்க் ஆர் 2. ஸோ ஐ ஹவ் நோ பேட் ஹேபிட்ஸ் அட் ஆல். ஐம் அ ட்ரெயினர். ஸோ இந்த ஷாக்னால தான் எனக்கு வந்ததுன்னு எனக்கு தோணுது. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே ஹார்ட் நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, பிரெயின் நல்லா இருக்குது, நோ சுகரு, பிபி ப்ராப்பராக இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. பிளட்டு அது என்னென்ன அவங்களுக்கு தெரியல. அதனால் நைட்டு 10 மணிக்கு அன்னைக்கு ஆன்காலஜிஸ்ட்டு, அதாவது கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அவர் பார்த்துட்டே இருந்தார். பார்த்து என்ன அப்படியே பார்த்தாரு, என்னென்ன பண்ணீங்க, இது பண்ணீங்கன்னு எல்லாம் விசாரிச்சிருந்தார். அப்போ நான் கேட்டேன், சார் மொத்தம் பேஷண்ட்ஸ் மாதிரி என்ன நினைக்காதீங்க, எனக்கு எதையும் தாங்குகிற சக்தி இருக்குது, என்ன சார் ப்ராப்ளம்னாரு. அப்படி பார்த்து சொன்னார், என்னோட சர்வீஸில் 99.9% பிளட் கேன்சர்ன்றார்.
கை கொடுத்தேன். ஓ தேங்க்யூ வெரி மச் சார், உண்மையை சொன்னதுக்கு என்ன. ஓகே இல்லை சார் அவ்வளோ சார் எடுக்கிறேன், இதெல்லாம் ஒரு மேட்ரா சார் அப்படின்னு சொன்னேன். தட்ஸ் இஸ் வாட் ஹேப்பன். இப்போ நெக்ஸ்ட் என்னது சார், நான் எவ்வளோ நான் நெக்ஸ்ட் கேள்வி நெக்ஸ்ட் எவ்வளோ நாள் இருப்பேன், நான் எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது என்ன டைப் ஆஃப் கேன்சர், எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இன்னும் கண்டுபிடிக்கலையா அது? டெஸ்ட்டில் இது உடனே தெரியாது. ஓகே. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களோட இடுப்பிலிருந்து ஒரு குழாய் போட்டு இதை ட்ரில் பண்ணி மஜ்ஜை எடுக்கணும். எடுத்து அதை டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அதை டெல்லிக்கு அனுப்புனாங்க. ஓகே சார் பண்ணுங்க தான். நெக்ஸ்ட் டே எல்லாம் ரெடி பண்ணாங்க. 12 மணிக்கு இருந்தாங்க. 12 மணிக்கு ஆச்சு. திருப்பி என்ன ரெடி பண்ணாங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறதுக்கு. சடனாக வந்து சொன்னாங்க, இல்லை கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, உங்கள் பாடியில் பிளட்டே சுத்தமாக இல்லை, அதனால் வந்து அது பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உடனே வந்து உங்களுக்கு பிளட்டு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டே 2 பாட்டில் பிளட்டு, 1 பாட்டில் பிளேட்லெட்டு. 2வது நாள் இது கேன்சல் பண்ணி இம்மீடியட்டாக 2 பாட்டில் பிளட்டு, 2 பிளேட். ஏன்னா ஒவ்வொரு நாள் அது கொடுத்தாலும் அடுத்த நாள் வாழ முடியும். ஏன்னா பிளட்டே இல்லை சுத்தமாக. இப்போ இந்த காஸ்டியூம் போட்டு இருக்கக்கூடியது, ஐ லவ் கராட்டே. எஸ், ஆல் மை லைஃப் ஹேவ் பீன் அ கராட்டே டீச்சர். ஸோ ஈவன் நான் சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம், இந்த செத்தா இவங்களெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். 3 days என் பாடி இங்கே இருக்கணும். 3 days இந்த ரூம் இந்த டேபிளில் இருக்கணும். இந்த டேபிள் அப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே தான் வச்சுருக்கணும். அந்த 3 daysக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச இடம் இது புதா சேம்பருங்கிறது. எங்கள் அம்மாவோட முடி இங்கே இருக்குது, அம்மா வெட்டின முடி இங்கே இருக்குது. என்னோட எலும்பு, என்னோட மொட்டியிலிருந்து எடுத்த எலும்பு இங்கே இருக்குது. அது நான் உலகத்தின் சிலை என்னோட எலும்புல செய்யணும்னு என்னோட 2 எலும்பை எடுத்து வச்சுருக்கேன் சிலை செய்கிறதுக்கு. அதில் ஒரு புத்தர் சிலை செய்யணும்னு. ஆனால் அந்த சிலை செய்கிற டைம் இருக்குமோ இல்லை தெரியல. 3வது நாள் மட்டும்தான் இங்கேருந்து மதுரை கொண்டு போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை. ஒரு சிற்பி, நானே சிற்பி தான், சிற்பியை வந்திருக்காரு. ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு ஒரு சிற்பம் வந்து என்னோட ஸ்டாச்சு ஒன்று பண்ணி என்னோட மதுரையோட, ஏன்னா இதை விற்க போகிறேங்கிறதுனால வேறு இடம் இருக்காதுன்னு சொல்லி. ஏன் விற்கிறீங்க அதுவும் கேட்கணும். அதுதான் அந்த விற்கிறதுக்குன்னா இன்னைக்கு பணம் வேணுமே. இந்த நோய் வந்து சாதாரண நோய் கிடையாது, ரொம்ப பணக்கார நோய். இது மினிமம் 60 lakhs to 70 lakhs ஆகும் இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பேக்கேஜ் அட் புரோட்டான் அப்போலோ. ஸோ நாங்களாம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் இல்லை. அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, ஒரே ஒரு அப்பீல் மட்டும் போடுறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். க்ரௌட் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது, 50 கோடியை எடுத்து வைக்க முடியாது. என்னோட பொறுப்பு, இன்னொரு பொண்ணு நிறைய பேர் எவன்ட்டு நான் 5 பைசா காசு வாங்க மாட்டேன். அது சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் அந்த மாதிரி. சார் ஒரு கராட்டே வீரன் சார், ஒரு கராட்டே வீரனுக்கு எவ்வளோக்கு தன்னம்பிக்கை இருக்குது, அவ்வளோக்கு பெருமை இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். சரி, நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இடத்து நான் எப்போ வேணாலும் விற்கலாமா, யார்கிட்ட நான் கேட்க வேண்டியது இல்லையே. குழந்தைகளோ குட்டிகளோ குடும்பமோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஐ ஹவ் டிசைடட் தட் ஐ வில் செல் த ப்ராப்பர்ட்டி. பட் நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்த்து செஞ்ச ஒரு விஷயம். எஸ், எனக்கு இந்த அதாவது சார், இந்த இடம் மாதிரி நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு முக்கு வந்து ஒரு சரித்திரம் பேசும். அது கல்பனா சாவ்லா சிலை பார்த்தீங்கன்னா, என்னோட மாணவி கல்பனா சாவ்லா விருது முத விருது 5 லட்சம் ரூபாய் ஜெயலலிதா வாங்கி அவங்க வந்து இதை இன்னும் இனாகுரேட் பண்ணாங்க. ஜெயலலிதா மேடம் வந்து இனாகுரேட் பண்ணாங்க. ஜெயந்தர் சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலை நடக்கும், இந்த ஏரியா போலீஸ் வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் அதை உடைக்கணும்னாங்க. அதோட கதை இருக்குது. போப் ஜான் பால் இறந்தப்போ உலகத்தில் பண்ண சிலை அங்கே இருக்குது. மாவீரன் அழகு முத்துக்கோனோட சிலை, இதே சிலை வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிலை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீரா இந்த சிலை இருக்குது. பழைய ஜனாதிபதி அப்துல் கலாமோட இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சிலை தான். நீங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்த பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ஏதாவது 7000 பெயிண்டிங் நீங்கள் வச்சுருக்கேன். அது என்னோடய கிச்சனாக இருந்தாலும் சரி, என்னோடய ஹாலாக இருந்தாலும் சரி, இது புதா சாம்பரான் சைடு நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையாக இருந்தாலும் சரி, மேலே எதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து அழகழகாக யோசித்து கட்டின இடம். பட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ டாக்டர் ஜெயலலிதா இறந்து போனாங்க. போயஸ் கார்டனில் இவ்வளோ கஷ்டம் பண்ணி என்ன இப்போ எல்லாம் தூசி படிச்சு தானே இருக்குது. வாழ்க்கை என்பது அவ்வளோதானே. 4 நாள் வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஸோ என்னுடைய சிலை மதுரையில் என்னோட இருக்கிற காஜுமா தெருவில் அங்கே வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, என்னோடய சிலையை என்ன பண்ண போகிறேன்னா, என்ன முடிஞ்ச உடனே டாக்டர்ஸ்ட்டை அனுப்பி என்னோடய ஹார்ட்டை எடுக்க சொல்ல போகிறேன். ஹார்ட்டை எடுத்து அதை வந்து ஃபார்மாலிட்டிஹைடில் வச்சு அந்த சிலையிலோடக்குள்ளே வந்து அவங்க வச்சுருவாங்க. அதுதான் என்னோடய பிளான். நான் என்னோடய ஸ்கல்ப்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ என்னோடய இதயம் எப்பொழுதுமே இருக்கும் புத்தத்தில். புத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை, என்னோடய ஃபேஸ் இருக்கும். அந்த ஹார்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இந்த இது மூலமாக 3 பேருக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். கோரிக்கை நம்பர் 1 உதயநிதி ஸ்டாலினுக்கு,
இமீடியட்டாக அந்த கிரவுண்டு வர்ற அந்த ரோட நீங்கள் கிரவுண்டு வில்லித்தை கொடுக்குற வரைக்கும் அதை நிப்பாட்டி நம்ம பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் பாலிடிக்ஸில் வர்றதுனால நீங்கள் சொல்கிறதுனால நிறைய கூட எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீராங்கனை உருவாக்குங்க. ஆர்ச்சரியை ப்ரொமோட் பண்ணுங்க. விஜய்க்கு பவன் கல்யாண் நான் பேர் வச்சு அவருக்கு ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் புகழுக்கு உச்சிக்கு போனதே அங்கே அவரோட ஃபோட்டோ இருக்கு பாருங்க. அவருக்கு அந்த பேரை கொடுக்க ரொம்ப எடுத்தது நேம். ஒரு பவன் நேமே நான் தான் கொடுத்தேன். இன்னைக்கு பவன் நேம். உங்களுக்கு நான் இது வச்சிருக்க கோரிக்கைன்னா, நீங்களே இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் பவன் கல்யாணம் வாங்கியிருக்கீங்க. இந்த இடத்த நீங்களே வாங்கிடலாம். ஏன்னா 11 கோடிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. இதை நீங்கள் வாங்கி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் குருவுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக இருக்கலாம், ஒரு டெடிகேஷனாக இருக்கலாம். அப்படி இருந்தால் என்னோட செல்லை இங்கே இருக்கும். இந்த இடத்துல பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம். பவன் கல்யாணுக்கு இது என்னோட கோரிக்கை. ப்ளீஸ் பை திஸ் ப்ராப்பர்ட்டி இமீடியட்லி. இப்போ ஏன் ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன்னா, முதல்ல எனக்கு பணம் வேணும் ஃபார் த ட்ரீட்மெண்ட். ஐ நீட் அபவுட் 65 lakhs. என்கிட்ட இருந்த 10-12 லட்சம் 6 நாளில் 8.75 lakhs காலி. நேற்றே அது மனசை உடைச்சிருச்சு. இருந்தாலும் ஃபார் சேல்னு வெளியே போட்டாச்சு. ஸோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு உனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஒரு யார் நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தவங்கன்னா அதை அட்வான்ஸ் வாங்கி கட்டி தான் உள்ளே போகிறேன். பட் பவன் நினைச்சா நீங்க அவர்கிட்ட டைரக்டா கேட்கலாம்ல, இந்த மாதிரி நாட் ஃபார் ஹெல்ப் பட் இது வாங்கிக்கிறது. நான் டைரக்டா நான் கேட்க எங்க நான் உட்காந்து பவன் இருக்காரு எனக்கு இது இருக்குன்னு அந்த மாதிரி ஆளே இல்லை. ஸ்டூடெண்ட்டை நான் கேட்குற ஆளே கிடையாது. பட் மீடியா மூலமாக கேட்குறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் கற்றுக்கொண்ட கராத்தே, அவர் பிளாக் பெல்ட் இங்கே 1.5 வருஷம் இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினாரு. உங்களுக்கு பேரிடப்பட்ட இடம் உங்களை ஆரம்பிக்கிட்ட பல நாட்கள் நாங்கள் நம்ம நடக்கும் பொழுது அவனை என்னென்ன எப்படி வரணும், எப்படி சாதிக்கணும், அவர்கிட்ட டீச் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணாள். ஸோ அவர் நினைத்தால் அவர் உடனடியாக இந்த பில்டிங்கை வாங்கி அந்த பணத்தில் இருந்தாலும் போகணும். தவிர பவன் கல்யாணம் காசு கொடுங்கன்னு கேட்குற ஆள் நான் டெஃபினட் கிடையாது. லட்சக்கணக்கான ஃபாரின்ல இருந்து ஃபோன் வருது, நான் வரட்டா நீ வரட்டா நான் காசு அனுப்புவேன். ஏன் ஒன்றுக்குமே வேணும் காசு அனுப்புறேன்னு சொல்லி செஞ்சாத ஆள் கிடையாது. நான் பிச்சைக்காரன் கிடையாது. எவன்டே காசு வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு நயா பைசா நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். வாங்கக்கூடாதுன்றது காரணம் என்ன? எதுக்கு வாங்கணும் சார்? நான் பிச்சைக்காரனா? நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட இப்போ 10 லட்ச ரூபா இருந்தது. அந்த 10 லட்ச ரூபாயில் 8.25 லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு. இனி இருக்கிறது ஒரு நாள் அது 2 நாளுக்கு தான் பேலன்ஸ் இருக்கு. பாடி இதை போட்டாச்சுல, சேலுக்கு போட்டாச்சே. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு தெரியாது அவ்வளோக்கு நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு ஃபோனுக்கு மேலே ஃபோனு எல்லாரும் கெஞ்சுறாங்க, வித்துறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அதனால தான் நான் அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கி டைரக்டர் கேன்சர் இன்ஸ்டியூட் ஒரு லெட்டர் எழுதி ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது நான் வந்துட்டு போகிறேன்னு சொன்னதே உங்களுக்காக தான். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், பிளட் கேன்சரை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. பிளட் கேன்சர் ஒரு பெரிய வரம், உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பு. அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக் கூட நீங்கள் செத்தீங்கன்னா தான், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்தீங்கன்னா தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்னு தெரியாமல் இருப்பீங்க. இது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. சாப்பிடக்கூடியதெல்லாம் சாப்பிடலாம். நீங்கள் நான் உட்காந்து அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபுட் சாப்பிட்ருக்கேன் தயவுசெய்து நினைக்காதீங்க. என்னென்ன சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஆமோட்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேட்ஸு, அதுக்கப்புறம் ரசகுல்லா, கடலை மிட்டாய், திருப்பதி லட்டு, மாம்பழம், அதுக்கப்புறம் என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு பிடிச்ச சமையல் எங்கள் அக்கா செஞ்சு என்னென்ன எனக்கு பிடிக்குதுன்னு திருப்பி சாப்பிட்டாச்சு. நான் படிக்கிற புக்கு, எனக்கு 3 புக்கு, அது ரொம்ப முக்கியமான புக்கு நான் படிச்சிருக்கேன். அதை திருப்பி படிச்சுருக்கேன். ப்ரிப்பேரிங் ஃபார் டெத் அப்படின்னு ஒரு அருண் ஷௌரி எழுதுன அருமையான புஸ்தகம். 2வது வெங்கின்னு ஒருத்தர், அவர் லாஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினார், வை வி டை அப்படின்னு ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம் டை எம்டின்னு இன்னொரு, இந்த 3 புஸ்தகத்தை படிச்சுருக்கேன். பியூட்டிஃபுல். அது கவிதை சார். இது ஒரு கவிதை. என்ன சார் அது? அதாவது ஆண்டவன் நீ பண்ணக்கூடியதெல்லாம் நீ பண்ணிக்கூடாதுன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் உங்களை தூக்கு போடும்போது ஒரு நாள் கொடுப்பாங்க, உனக்கு என்னடா சாப்பாடு வேணும்னு ஒரு வாரம் கேட்பாங்க. அதை கேட்குறத நிற்பாடுவாங்க. எனக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ ப்ராப்ளம் ஒரு மாதமோ எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் அது. ஐ திங்க் நான் எனக்கு இப்படி இங்கே போன பிறகு நான் திருப்பி எங்கேயாவது ஓடி நான் திருப்பி கொஞ்சம் கராட்டை பண்ணுவேன். முடிஞ்சால் ஒரு 4-5 நாள் இருந்தால் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். நல்லா நம்ம தலையை ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரு ப்ராப்பர்லி ஒரு 10 days கொடுத்தாங்கன்னா என்னை பற்றி நான் கவிதை எழுதுவேன், ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுவேன். சும்மா டெஃபினட்டாக இருக்க போகிறது இல்லை. 100%.
இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது sir. ஐ வில் முடியாது சார், வாய்ப்பே இல்லை சார். உங்களை மாதிரி யாருமே இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது, இதுக்கப்புறமும் வர முடியாது. விழ விழ எழுவோம், ஒன்று விழ ஒன்பதாய் எழுவோம், விஸ்வரூபம் எடுப்போம். சாவு என்பது மீண்டும் எழுவது தான். ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த பிறகுதான் நான் சொன்ன சொற்களும் இதுவும் வரும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாருக்குமே நான் சொல்லக்கல விரும்புகிறேன். இது கடைசி, ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூவாக கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இதுக்கப்புறம் என்ன விட மாட்டாங்க வெளியே. ஐ ஆல் விஷ் டு டெல் எவ்ரிபடி ஹூ கெட்ஸ் பிளட் கேன்சர், please don't get scared of cancer. You should learn to face அதை நேருக்கு நேரம் நீங்கள் சந்திங்க. You should learn to fight, சண்டை போடுங்க. You should learn to challenge cancer, challenge it, and you should learn to win over. அப்படி வின் பண்ண முடியலன்னா சாவை செலிப்ரேட் பண்ணுங்க. சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. சிஎஸ்சி